இந்த கால வேளையில் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனம். Come unto me, all ye that labor and are heavy laden, and I will give you rest. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்பொழுது வாசிக்க கேட்ட அவருடைய திரு வார்த்தை மூலமாக கர்த்தர் நம்மோடு ஒவ்வொரு இருதயங்களிலும் கர்த்தர் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் மே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட வார்த்தையின் மூலமாக கர்த்தாவே நீங்க பேசுங்க, ஒவ்வொரு இருதயங்களில் நீங்க பேசுங்க. வருத்தத்தோடும் கத்த பாரத்தோடும் ஆண்டவரை வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வார்த்தைகள் தொடுவதாக கர்த்தாவே நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். நாம் இந்த கால வேளையிலே தேவ சமூகத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். ஒரு சிறு கூட்டமாக அப்படி சமூகத்தில் நாம் காணப்படுகிறோம். ஒவ்வொருவரும் ஒரு கவலைகள், ஒவ்வொருவருக்கும் ஒரு பாரங், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பாரங்கள் இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் இயேசு ஒவ்வொரு மனிதனை அவர் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை, நீ பாரத்தை நீயே சுமந்து கொண்டு இருக்க வேண்டாம், எல்லாவற்றையும் சமூகத்திலே என் பாதபடியிலே இறக்கி வை என்று இயேசு ஒவ்வொரு மனிதனையும் அவர் அழைக்கிறார். நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மனிதனையும் தேவன் அவர்தான் சிருஷ்டித்தார். எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். அன்பின் வழியிலே செல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். மனிதனை எல்லாருமே நேசிக்கிறார். ஆனால் அவனுக்குள்ள இருக்கிற இந்த பாவத்தை தேவன் வெறுக்கின்றார். அவர் பரிசுத்தம் உள்ள தேவனாய் இருக்கின்றார். இந்த பாவத்தை நாம் தள்ளிவிட்டு இயேசுவிடம் நாம் வரும்போது நமக்கு இருக்கிற அந்த வருத்தங்கள், நமக்கு இருக்கிற ஒவ்வொரு பாரங்களையும் அவர் நீக்கி விடுகிறார். ஆகவே இந்த கால வேளையில இந்த வருத்தத்தோடு கவலையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவ சமூகத்துல நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் நாம் இறக்கி வைக்கும் போது கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர் இளைப்பாறுதலை, நல்ல ஒரு இளைப்பாறுதலை அவர் தருகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் நீங்கள் பாரங்களோடும் நீங்கள் வந்திருக்கலாம். உங்கள் எல்லாம் பாரங்களையும் கர்த்தர் மேல் இறக்கி வை. இயேசு கிறிஸ்து உன்னை ஆதரிப்பார். உன்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். உன்னை அவர் தேற்றுகிறவராய் இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்து இந்த கால வேளையில அவர் அழைக்கிறார். ஒரு மனிதன் வருத்தத்தோடு சமாதானம் இல்லாமல் வாழ்வதை அவர் விரும்புவதில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரே, என் சூழ்நிலையை நீர் அறிகிற தேவன், நீர் எங்களை காண்கிற தேவன். என் குடும்பத்துல, என் இருதயத்துல ஒரு சமாதானத்தை நான் பார்க்க முடியல. நீ சமாதான பிரபுவா இருக்கீங்க. எனக்குள்ள இருக்கிற அந்த பாரத்தை என்னால சுமக்க முடியல. ஆண்டவர், என் பாரங்கள் எல்லாம் உம்மிடம் இறக்கி வைக்கிறேன், நீங்க லகுவாக்குங்க. எத்தனை பேர் நாம் இந்த கால வேளையில அப்படியாக நாம் சொல்றோம். இயேசு கிறிஸ்து அந்த நாட்களில் செய்த அற்புதங்களும் அவருடைய வல்லமைகளும் இன்றும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரையே நம்பி வந்தவர்களை இயேசு கிறிஸ்து குணமாக்குகிறார். சப்பானிகளை நடக்க செய்கிறார். குருடர்கள், ஊமையர் ஒவ்வொருவரையும் அவர் குணமாக்கி விடுவிக்கிறார். நம்முடைய தேவன் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். வாழ்க்கையில் சிறுமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு மன நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து ஆறுதல் தருகிறார். இன்றும் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். இன்றும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அவர் வல்லமை,
அவருடைய வல்லமை இன்றும் குறையாமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் வல்லமையுள்ள தேவன் என்று நாம் பார்க்கிறோம். வல்லமையுள்ளவர்னா என்னது? மிகுந்த சக்தி வாய்ந்தவராய் இருக்கிறார். ஆகவே நீ இந்த கால வேளையில தேவ சமூகத்தில் வந்தது நல்லதுதான். உனக்கு இருக்கிற அந்த பாரத்தை இயேசுவிடம் நீ சொல்லும் போது அவர் உன்னை ஆதரிக்கிறார். அவர் உன் பாரங்களை அவர் லகுவாக்குறது மாத்திரமல்ல, இந்த பாரங்களை முற்றிலுமாக அவனுடைய பாரத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் எல்லாம் வேதனைகளையும் அவர் நீக்கி விடுகிறார். உன்னுடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ விசுவாசம் வைக்கும் போது, தேவனுடைய வார்த்தையை நீ விசுவாசிக்கும் போது, அப்பொழுதுதான் தேவனுடைய மகிமையை நீ காண முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவிடம் வருகிற ஒருவனையும் அவர் புறம்பை தள்ளுவதில்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 37வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வாசிப்போம். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவதை பார்க்கிறோம். பிதாவானவர், பிதாவாகிய தேவன், பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பை தள்ளுவதில்லை என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். நீ இயேசுவிடம் வருவதற்கு நீ தயங்க வேண்டாம். நீ திடமனதோடு இருந்து இயேசுவிடம் நீ வா. உன் பாரங்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்துல இறக்கி வை. இயேசுவிடம் நீ சொல்லு, என் குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கிறதே, என் தொழில் அப்படி இருக்கிறதே, உனக்கு இருக்கிற கவலைகள் அத்தனையும் நீ மறைக்க வேண்டாம். அப்படியே இயேசுவிடம் நீ சொல்லும் போது கர்த்தர் உன்னை ஆதரிக்கிறார். நான் உனக்குள்ள இருக்கிறேன், உன்னில் அருகே இருக்கிறேன், உனக்குள்ள இருந்து நான் வழி நடத்துறேன், நீ பயப்படாத, நீ கலங்காத, நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் பேசுவார். நீ உனக்குள்ள இருக்கிற பாரங்களை அப்படியே இயேசுவிடம் நீ இறக்கி வைக்கிறவனாய் இருக்கிறாயா? எல்லாம் மனிதரிடம் நீ சொல்லி புலம்புகிறாயா? மனுஷரிடம் நீ உன் பாரத்தை நீ இறக்கி வைக்க முடியாது. அதை ஒரு 10 பேர்கிட்டையும் ஒரு 100 பேர்கிட்டையும் சொல்லி கேவலப்படுத்திடுவாங்க. நீ இயேசு கிறிஸ்துவிடம் நீ உன் பாரங்களை இறக்கி வை. அவர்தாம் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளியாய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. நல்லா தூங்குறவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. 2 ஆத்மா அப்ப பாதி தூக்கத்தில் இருக்காங்க. ஆகவே விழிப்புள்ளவர்களாக நாம் காணப்படுவோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கூட நான் வந்திருக்கிற ஒவ்வொரு வருத்தத்தோடும் கவலையோடும் வந்திருக்கலாம். உன்னை அவர் இந்த வேளையில அழைக்கிறார். அநேகருடைய பாரங்களை அவர் காண்கிறார். உன் பாரங்களை நீக்கிவிட என் தேவன் வல்லமை உள்ளவர். இயேசுவின் நாமம் பரிசுத்தம் உள்ளது. இயேசுவின் நாமம் விடுவிக்கிறது. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் நாமந்தாம் இயேசுவின் நாமம். ஆகவே அவருடைய சமூகத்தில் வந்துட்டு நம்ம கவலையோடு நாம் இருக்க வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ பழமொழி சொல்லுவாங்க, வெண்ணெயை கையில் வச்சுட்டு நெய்க்கு அலைஞ்ச கதையா. ஆகவே கர்த்தருடைய நாமத்தில் வந்துட்டோம். அவருடைய சமூகத்தில் இருந்துட்டு நாம் கவலைப்படக்கூடாது. நம்ம பாரங்களை நம்மளே சுமந்து கொண்டு இருக்கக்கூடாது. கர்த்தருடன் நாம் இறக்கி வைக்க வேணும். நம்ம பாரங்கள்லாம் நான் சுமக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற, இறக்கி வை என்று இயேசு ஒவ்வொரு மனிதனையும் அவர் அழைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகருக்கு பிள்ளைகளை குறித்து பாரம். சொல்லுங்க, இந்த பாரம் அநேக பாரங்கள் இருக்கும். என்னென்ன பாரங்கள் மனிதனுக்குள்ளாக காணப்படும்? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பாரங்கள். சொல்லுங்க. முதலாவது பிள்ளைகளை குறித்து தாய் தகப்பனுக்கு அது ஒரு பாரம். 2வது எதை குறித்து சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு பாரமே இல்லையா? எத்தனை குறித்து நீங்க கவலைப்படுறீங்க? எவ்வளவு பாரம்? நீங்க உங்களுக்குள்ள அந்த பாரம் இருந்தால் நீங்க வெக்கப்படாம சொல்லுங்க. உங்கள் பாரங்களை சுமக்கவே இந்த வேளையில கர்த்தர் நம்மோடு அவர் பேசுகிறார். பிள்ளைகளை குறித்து பாரம். 2வது பிள்ளைகள் எதிர்காலத்தை பற்றி பாரம். பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க போறோமோ, நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் வரணுமே,
அது நல்லா படித்து நல்ல நிலைமையில வருமா, நம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கோ, அந்த பாரம், இந்த பாரம் உனக்கு தேவையில்லை. நீ தேவனுடைய உன் பிள்ளைகளை நீ அவருடைய கரத்தில் நீ கொடுக்கும்போது, பிள்ளைகளுக்காக நீ ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவர் இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நேர்த்தியாக நடத்துவார். பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி பாரம். மூணாவது, கடன் பாரம். எத்தனை பேர் கடன் வாங்கியிருக்கீங்க? கையில் உயர்த்துங்க பார்ப்போம். கடன், வெக்கப்படாதீங்க, கை வருது அப்படி போகுது. அப்போ நீயோ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், வசனம் சொல்லுது. இப்போ நம்ம தலைகளை நம்ம செய்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையை பிசாசு கொண்டு வருவார். நீங்கள் தேவ சமூகத்திலிருந்து, ஆண்டவரே இப்படிப்பட்ட எனக்கு தேவைகள் இருக்கு, நீங்க சந்திங்க, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு, நன்மையானதையும் தருவேன் என்று சொன்னார். ஆகவே அந்த கடன் பாரம் எப்படி, கடனை வாங்கிட்டு வட்டி மேல வட்டி போட்டுருவான். மீட்ரு வட்டியெல்லாம் இருக்கு அந்த உலகத்தில். அதனால தான் கடன் வாங்கக்கூடாது. பணாசை எல்லா தீமைக்கும் வேர், அது வேறுன்னு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை சாப்பாடு நிம்மதியை நம்ம சாப்பிட முடியாது. அப்ப அநேகருக்கு மூணாவது என்னது? கடன் பாரம். நாலாவது, கணவனை குறித்து, புருஷனை குறித்து கவலை, பாரம். இப்படி இருக்காரே, என்னைக்கு திருந்துவாரோ சொல்லிட்டு அநேக சகோதரிகளுக்கு கணவனை பற்றி பாரம். ஒரு சில கணவனுக்கு மனைவியை பற்றி பாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐந்தாவது, பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலையே, இப்படி இருக்கேன், போகிறோம், தலையெல்லாம் சொட்டை ஆயிடுச்சு, முடியெல்லாம் விழுந்து, கவலைப்பட்டு தான். ரெண்டு தலையில் இருக்க முடி விழுகிறதுக்கு ரெண்டு வாய்ப்பு. ஒன்று கவலைப்பட்டு முடி உதிரும், ரெண்டாவது சொல்லுங்க சுமை, அதிகமான சுமைகளை தலையில் சுமக்கிறது நிமித்தம் விழுகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாட்கள் நாம் பார்க்கிறோம், பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலையே சொல்லிட்டு அவங்க தேவ சமூகத்துக்கு தான் வருவாங்க. கையில் வெண்ணெயை வச்சுட்டு நெய், அதுக்கு அந்த வெண்ணெயை நீங்கள் அடுப்பில் வச்சிங்கன்னா அது நெய் ஆகிரும். அது தெரியாமல் வந்து ஊராக அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே விடுதலை முகாம், இங்கே அங்கே போனால் அங்கே நடக்குமா, அவங்கக்குள்ள பாரத்தை சுமந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம நினைக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இறக்கி வச்சிடணும். ஒரு பாட்டியம்மா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், விறகு சுமந்துட்டு போச்சான். இந்த லாரியில் டிரைவர், ஏன் பாட்டி ரொம்ப தூரம் போகணும், நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம், நீ இப்படி போகிற, வண்டியில் என்ன செய், இந்த விறகை போட்டு நீயும் உட்கார் சொல்லும் போது அந்த பாட்டி மனசு பின்னால் போய் விறகை கீழே இறக்கி வைக்காமல் தலையிலேயே வச்சுட்டு போயிருக்கு. இந்த டிரைவர் திரும்பி பார்க்கும்போது தலையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கு. பிறகுதான் பாட்டியம்மா, இந்த லாரி என்ன செய்யும், உன்னையும் சுமக்கும், இந்த விறகையும் பாரத்தையும் சுமக்கும், கீழே இறக்கி வைன்னு சொன்னாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் அநேக தேவனுடைய பிள்ளைகள் நாம் தேவ சமூகத்துக்கு வாரோம். நம்முடைய பாரங்கள் எல்லாம் இறக்கி வச்சிடணும். கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். அப்ப மனமகிழ்ச்சியா நம்ம இருக்கணுங்க. இந்த பாரங்களை சுமந்து கொண்டு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆறாவது பார்க்கிறோம், திருமணம் ஆன பிறகு குழந்தை பாக்கியம் இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம நினைக்கிற குடும்பம் சொன்னா ஏகப்பட்ட பாரங்கள் வரும், நம்மளை தேடி வரும். இதெல்லாம் ஏன் வருதுன்னா, பிசாசு கட்டளை கேட்பான். ஆண்டவர் அனுமதிச்சு இது வருது. கல்யாணம் ஆயிடுச்சா, கல்யாண தடைகள்லாம் நீக்கி திருமணம் ஆயிடுச்சு, சரி, இதுல நீ நன்றியா இருக்கிறாயா, ஆண்டவர் பாப்பார். அப்படி இல்லைன்னா இந்த கற்பத்தை அடைச்சிடுவார். அவர் கற்பத்தை அடைக்கிறதும் தேவன்தான், கற்பத்தை திறப்பதும் தேவன்தான். அப்படியே கரத்தில் நாம் இருக்கிறோம். ஆகவே அநேகருக்கு கல்யாணம் ஆகல, பாரம், இந்த பாரத்தை நீக்கிட்டார். தொடர்ந்து நன்றியுள்ளவர்களாக பரிசுத்த ஆலயத்துக்கு வரணும், வீடுகளில் ஜெபிக்கணும், அதிகாலையிலும் மாலையிலும் ஜெபிக்கணும். நன்றி உள்ளவர்களாக இருக்கும்போது தான் ரெண்டாவது கற்பத்தின் கனியை, குழந்தை பாக்கியத்தை தருவார். கல்யாணம் ஆகலைன்னு பாரப்பட்டப்ப ரெண்டாவது ஒரு குழந்தை பேரனோ பேத்தியோ இருந்தா நல்லது சொல்லிட்டு அவங்க தாய் தகப்பனும் பொண்ணுடைய தாய் தகப்பனும் கவலைப்படுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட அநேக பாரங்கள் இந்த பூமியில இருக்கிறதை பார்க்கிறோம். ஏழாவது, வியாதியின் பாரம். சரீரத்தில் வியாதி, இந்த வியாதியிலிருந்து ஆண்டவர், இந்த பாரத்தை நீங்க சுமக்க மாட்டீங்களா? கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே 39 அடிகள், 39 வியாதிகள் பாருங்க, அந்த வியாதிகளுக்காக அடிபட்டார். அவர் தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஆகவே நாம் இந்த நாட்கள்ல பாருங்க, வியாதியின் பாரத்தோடு நீ வந்திருக்கலாம். ஒவ்வொருடைய பாரங்கள்
பாரங்களோடு ஒவ்வொருவரும் நீங்க உட்கார்ந்து பேசி பாருங்க, கண்ணீர் விட்டு அழுவாங்க. எவ்வளவு பாரத்தை என்னால சுமக்க முடியலையே, அதான் ஆண்டவர் சொன்னார், உன்னால சுமக்க முடியாது. உன்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் என்னிடம் இறக்கி வை, நான் உன்னை ஆதரிப்பேன். நான் உனக்கு ஜெயத்தை தந்து நான் உனக்காக உன் குடும்பத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற இந்த கிரியைகளை அழிக்க நான் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன். நான் உனக்காக யுத்தம் செய்து நான் உனக்கு ஜெயத்தை வாங்கி தருவேன். உன் பாரங்கள் யாவையும் என்னிடம் இறக்கி வை என்ற இந்த கால வேளையில இயேசு கிறிஸ்து நம்மோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நித்தம் நித்தம் இந்த பாரத்தோடு இருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். சங்கீத புஸ்தகம் 55வது சங்கீதம் 22வது வசனம். இந்த காலையில மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவங்க, தேவனோடு உடன்படிக்கை பண்ணிருக்கீங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்க, ஜெபம் ஒரு வசனம், ஒரு அதிகாரம் வாசிக்க முடியாட்டியும் ஒரு வாக்கியம், அது கூட நம்ம செய்யலாம். தேவனுடைய பிள்ளைகள் நாம் இல்லை. ஆகவே காலையில ஜெபம் பண்ணி வேதத்தை வாசித்தவங்க கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். எல்லாரும் பார்க்கட்டும் தான் கைகளை உயர்த்த சொல்றேன். இப்போ மீதி பூரம் நீங்க என்ன செய்யல, வேதத்தை வாசிக்கல, ஜெபிக்கல. அப்ப அதிகாலையில் எழுந்து நாம் ஜெபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கும் போது நம்ம பாரங்கள் எல்லாவற்றையும் நாம் இறக்கி வைக்கிறோம், அவர் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், வாசிங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. யார் மேல வைக்கணுமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க இந்த வசனத்தை. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. இன்னும் சத்தம் உயரட்டும், எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆதரிப்பாரா இல்லையா? ஆதரிப்பார்னு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி 3 ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் ஆதரிப்பாருங்க. இந்த பூமியில நம்ம ஆதரிக்க ஒருவரும் இருக்காது. கையை ஒண்டி கரணம் வந்தாலும் யாரும் உன்னை ஆதரிக்க மாட்டாங்க. ஒரே ஒரு ஜீவன் நம்மளை நோக்கி ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த அன்பின் தேவன் ஒருவர் தவிர இந்த பூமியில யாருமே நல்லவங்க கிடையாது. உண்மையான அன்பு இந்த பூமியில பொய்யான மாயையான அன்பு தான். ஆனா உண்மையாகவே நேசிக்கிற தேவன் ஒருவர் நம்ம மத்தியில் அவர் பேசுகிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் மிகுந்த சக்தி வாய்ந்தவர். அவர் நம்மளை அதிகமாய் நேசிக்கிறார். போக்கிலும் வரத்திலும் நல்ல பாதுகாப்பை தந்து அவர் நமக்கு நிழலாய் இருந்து அவர் பாதுகாக்கின்றார். அவரே நம்மை உண்மையாக நேசிக்கிற தேவன் இருப்பார் என்றால் அவர்தாம் இயேசு கிறிஸ்து. தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் தாம் இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த கால வேளையில தேவன் ஒவ்வொருவரையும் நோக்கி பேசுகிற வார்த்தைகள் என்ன? உன் பாரங்களை எனக்கு இறக்கி வை என்று அவர் பேசுகிறார். உங்களுடைய பாரங்களை கர்த்தர் மேல் வைத்து விட இந்த வெள்ளம் பிரயாசப்படுவோமாக. அவரே உங்களை ஆதரிக்கிறவர், அவர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். சங்கீத புஸ்தகம் 34வது சங்கீதம் 17வது வசனமும் 19வது வசனத்தையும் நாம் வாசிக்கும் பொழுது, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்பாரா இல்லையா? அவர் வாசிங்க. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஒரு உபத்திரவம் இல்ல, உனக்கு என்னென்ன உபத்திரவம் இருக்கோ எல்லா உபத்திரவத்துக்கும் நீங்களாக்கி விடுகிறார், விடுவிக்கிறார். அவர் அடுத்து என்னது? நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா.
நீ தேவனை ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் நீதிமான்களாய், நீதியின் பிள்ளையாய், பரிசுத்தத்தின் பிள்ளையாய் இருக்கிறோம். உனக்கு நீதிமானுக்கு நமக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாயிருந்தாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் அவர் நின்று அவனை விடுவிக்கிறார். நம்மளை விடுவித்து கர்த்தர் நம்ம அழகு பார்க்கின்றார். பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான். மனுஷன் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பான். மனுஷனுடைய உதவி விருதா என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அப்படி அல்ல. கர்த்தர் நம்மளை நேசிக்கிற தேவன். இந்த பூமியில நம்ம நேசிக்கும் ஒரே ஒரு ஜீவன் அவர் இயேசு கிறிஸ்து. நமக்காக ஜீவனையே தந்தாரே. யாராவது ரத்தத்தை சிந்த முன்னாடி வந்தாங்களா? தாய் தகப்பன் யாரும் வரல. பாருங்க, அவரே நமக்காக ரத்தத்தை சிந்தினார். நமக்காக அவர் மரித்து 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதுக்கு எத்தனையோ பிரச்சனைகள். இந்த வசனத்தை அவர் தான் சொல்றார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. அவர் சொல்றாரு. தாவீதுக்கு எத்தனையோ பிரச்சனைகள், கவலைகள், நெருக்கங்கள், பாடுகள், பல உபத்திரவங்கள் எல்லாம் இருந்தாலும் தாவீது ராஜா சோர்ந்து போகவில்லை. என் ஜனமே, ஒரு புறம் சத்துருவின் நெருக்கமும், மறுபுறம் சவுலினால் வந்த நெருக்கமும், அவனுக்கு வந்த நெருக்கங்கள் எல்லாவற்றிலும் தேவன் மேல் வைத்து அவர் மேல் நம்பிக்கையாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு தெரியும், சுமைகளை லகுவாக்குறவர் என் கர்த்தர், என்னை அழைத்த தேவன். என் பாரங்களெல்லாம் அவர் லகுவாக்குவார், என் பாரங்களெல்லாம் அவர் சுமப்பார் என்று இந்த தாவீது ராஜாவுக்கு தெரிந்தபடியினால்தான் கர்த்தர் மேல் பாரத்தை அப்படியே வைத்து விட்டார். அவன் மனுஷரை நம்பாமல் தேவனையே நம்பினபடியினால் கர்த்தர் அவன் சுமைகளை லகுவாக்குனார். அவனுடைய சுமைகளெல்லாம் தேவன் ஏற்றுக்கொண்டார். சங்கீத புஸ்தகம் 56வது சங்கீதம் 11வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அப்ப கர்த்தரை நான் நம்பி இருக்கிறோங்க. எத்தனை பேர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரை நம்பி இருக்கீங்களா? மனுஷனை நம்பி இருக்கீங்களா? தேவனை நம்பி இருக்கீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, யாரை நம்பி இருக்கீங்க? இந்த தாவீது ராஜாவுக்கு பல பலசாலிகளும் எதுவுமே குறைய, ராஜா தாவீது ஒரு ராஜாவா இருந்த போதுதான் இந்த வார்த்தையை சொல்றார். ஏதாவது பணம் கொடுத்து லகுவாக்கலாமே பாருங்கள, முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் யாரை நம்பி இருந்தாராம்? தாவீது ராஜா தேவனையே கர்த்தரையே நம்பி இருந்தார். நாம் யாரை நம்பி இருக்கிறோம்? மனுஷனை நம்பி இருக்கணும். நம்ம பணத்தை நம்பியோ மனுஷரை நம்பியோ ஒருபோதும் இந்த பூமியில வாழக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணுமா? ஜீவனுள்ள தேவன் மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். உங்களை விசாரிக்கிறவர் ஒருவர் உண்டு. அவர் நம்மோடு அவர் இந்த வேளையிலும் கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனத்துல நான் வாசிக்கும் போது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். எவர்? அவர்னா யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்ம அழைத்த தேவன். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உங்களை விசாரிக்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிறாருங்க. நீங்க தேவனை அறியாமல் இருந்தா அது உங்களுக்கு தெரியாது. நீங்க ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனை அறிய வேண்டும், தேவ சத்தத்தை கேட்க வேண்டும். அவர் நம்மளை விசாரிக்கிற தேவன். நமக்கு இன்னதென்று தேவை என்று நாம் சிந்தையில வருவதற்கு முன்பாக, நாம் நினைப்பதற்கு முன்பாக நம்முடைய தேவன் அறிகிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எதையும் குறித்து நாம் என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. நம்மளை விசாரிக்கிற தேவன் வேளையில் நம்மோடு அவர் பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரே நல்ல மேய்ப்பராக இருந்து உங்களை போஷிக்கிறவர், நடத்துகிறவர், பாதுகாக்கிறவர், உங்கள் ஆத்துமாவுக்கும் இளைப்பாறுதலை தருகிறவரும் அவரே. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கிறோம், மெய்யாகவே மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு. மெய்யாகவேனா என்னது? உண்மையாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா,
உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஓ மகிமை. உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. ஓ மகிமை. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. அல்லேலூயா. நம்முடைய எல்லாருடைய துக்கங்களையும் அவர் சுமந்தார். நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை கல்வாரி சிலுவையில் சுமந்தார். நீ எதையும் குறித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனே நமக்கு முன் வந்து இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்தார். இந்த தேவனுடைய அன்பு எத்தனையுடைய இருதயத்துல இருக்கிறது. இந்த கல்வாரி சிலுவையை இந்த கால வேளையில ஒவ்வொருவரும் நோக்கி பார்ப்போமாக. நம்முடைய பாரங்கள் யாவையும் நம்முடைய துக்கங்கள் யாவையும் இந்த கல்வாரி சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்து விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளை பற்றியும் பல பாரத்தோடும் உன் கடன் பிரச்சனையத்தோடும் நீ வந்திருக்கலாம். அந்த பாரத்தை நீ தேவன் மேல் நீ வைத்து விடும்போது அப்பொழுது அவர் நிச்சயமாகவே அவர் உங்களை ஆதரிக்கிறார். அவர் உன்னை காண்கிற தேவன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை இறக்கி வை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை ஒவ்வொருடைய பாரங்களையும் ஆண்டவரை கர்த்தாவே நீங்க சுமந்து கர்த்தாவே ஒவ்வொருவரும் உயிர்ப்பியுங்க. அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார். நம்முடைய தேவன் அதிசயம் செய்வாரா இல்லையா? எப்ப ஆண்டவர் அதிசயம் செய்வார்? நீ கர்த்தர் உன் பாரங்களை நீ இறக்கி வைக்கும் போது, பாரங்களை சுமந்துட்டு கலங்கி புலம்பிக் கொண்டு இருக்கிறத தேவன் விரும்ப மாட்டார். உன்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் நீ இயேசுவின் நாமத்துல நம்பிக்கை வைத்து இயேசுவிடம் நீ வரும்போது உன்னுடைய பாரங்கள் உன்னுடைய துக்கங்கள் யாவையும் நீ இறக்கி வைக்கும் போது அவர் உன்னை ஆதரிக்கிற தேவனாய் வெளிப்படுவார். அவர் அப்பொழுது உனக்கு அதிசயத்தை செய்து அவர் வழி நடத்துவார். நமக்கு ஒருவர் இருக்கிறார், அவர்தாம் இயேசு கிறிஸ்து. இந்த பூமியிலே வருத்தத்தோடும் பாரத்தோடும் இயேசுவிடம் வருபவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு அவர்களை ஆதரிக்கிறார். மகனே மகளே வா, எப்ப எப்ப என்னிடம் வருவேன் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ பாவமாகிய உளையான சேற்றில விழுந்து கிடக்கிறையே, அடிமைத்தனத்துல இருக்கிறையே, ஒரு நாளாகிலும் நினைச்சு பார்க்க மாட்டேயா? தேவனை நாம் நினைவுல கொண்டு வரும்போது பாருங்க அவர் நம்ம இருதயத்துல வருவார். ஆகவே அவர் நம்ம ஆதரிக்கிற தேவன். என் ஜனமே, நீ கவலையா அனைத்தையும் நீ உனக்குள்ள வைக்கும் போது இந்த கவலை காலங்கள் போக போக பெரிய ஒரு பாரம், நீ சுமக்க கூடாத பாரமாய் மாறிவிடும். ஆகவே கர்த்தர் மாற்றுவார் என்று விசுவாசம் இருக்கணும். மலையை போல பாருங்க விசுவாசம் உனக்கு இருக்க வேணும். மலையை பேர்க்கத்தக்க விசுவாசம். மலையை போல உனக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், தேவன் இதிலிருந்து விடுவிப்பார் என்று நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர் ஒருவரையும் அவரை புறம்பை தள்ளுவதில்லை, ஒவ்வொருவரையும் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் நம்மை நேசிக்கும் தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்படி கூட ஒரு பாடல் இருக்கு, சிஎஸ் பாடல் தான் நினைக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். ஹல்லேலூயா. நம்ம ஒரு காலத்துல வருத்தத்தோடு இருந்தோம், ஆண்டவரை இறக்கி வச்சோம். ஆகவே எத்தனோ பேர் சமாதானம் இல்லாமல்
வருத்தத்தோடு காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே வருத்தப்படுகிற ஒவ்வொருவருக்கும் நாம் பெற்ற ரட்சிப்பை சொல்லி, இயேசு நல்லவர், அவர் விடுவிப்பார், உனக்கு என்ன வேணும்? சமாதானமா? சமாதானத்தை மனுஷரால தர முடியுமா? தர முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளியாயிருக்கிறார், அவர் தான் தர முடியும். அவர் சமாதான பிரபுவாய் இந்த பூமிக்கு அவர் வந்தார். ஆகவே சமாதானத்தை கர்த்தர் தருவார் என்று நாம் சொல்ல வேண்டும். கடைகளில் நீங்க வாங்க முடியுமா? ஒரு காசு கொடுத்து சமாதானத்தை வாங்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதனை பணம் கொடுத்து விலைக்கு நீங்க வாங்கிடலாம். விலைக்கு வாங்கும் போது ஒரு சில கட்சியில கூட நம்ம பார்க்கிறோம், இந்த பணம் பெட்டி போயிருச்சுன்னா என்ன தலையெல்லாம் அங்கிட்டு வந்துடுறாங்க. இங்க பணம் கொடுத்து அங்கிட்டு கட்சி விட்டு கட்சி மாறுவது அது அல்ல. கட்சியிலையும் கூட பாருங்க, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரே கட்சியிலிருந்து கடைசி வரைக்கும் மறிக்கிற இந்த மனிதனுக்கு நல்ல மிகுந்த ஒரு மரியாதையும் ஒரு மதிப்பும் உண்டு. ஆகவே நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அவங்களுக்கு மேலானவங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வருத்தப்படுகிற ஒவ்வொருவரையும் நாம் சொல்லி தேவ சமூகத்துக்கு நாம் கொண்டு வர வேண்டும். தாவீது ராஜா இள வயதுல பாருங்க அநேக பாரங்களை சுமந்தார் என்று வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதனுக்கு சுருக்கமா நம்ம பார்த்தா சரீர பிரகாரமான பாரங்கள் உண்டு ஒரு மனிதனுக்கு. இரண்டாவது ஆத்மாவில் சுமக்கிற பாரங்களும் உண்டு. இங்க கவனிங்க, எதையும் தட்டக்கூடாது. மூன்றாவது ஆவியில் சுமக்கிற பாரங்களும் உண்டு. ஒரு மனிதனுக்கு பாரங்கள் சொல்லுங்க. முதலாவது சரீரத்துல பாரங்கள், இரண்டாவது ஆத்மாவில், மூன்றாவது ஆவியிலும். பாருங்க அப்படியெல்லாம் இருக்கு. இந்த பாரங்களை சுமந்துட்டு நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது இந்த பாரங்கள் வரும்போதெல்லாம் அப்பப்ப அவர் என்னதான் செய்வார்? அவர் தேவன் மேல் பாரத்தை வைப்பதே இந்த தாவீது ராஜா தெரிந்து கொண்டார். ஆகவே எத்தனை பேர் இந்த கால வேளையிலும் கூட இந்த தேவ சமூகத்தில் அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நாம், ஆண்டவர் பேசுற வார்த்தைக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். இந்த பாரத்தை சுமந்தே இருந்தனா நீ ஒருபோதும் இளைப்பாறுதல இயேசுவின் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசுடைய என் பாரத்தெல்லாம் நான் இறக்கி வச்சிருவேன், அவர் என்னை ஆதரிப்பார், அவர் என்னை ஜெயமாய் நடத்துவார். சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. என்ன சத்தம் போதாது, எல்லாரும் அவ்வளவுதானே உங்களுக்கு சத்தமே. ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு ஆபத்து, வெள்ளமோ சுனாமியோ வந்தா நீங்க என்ன, ஐயோ அம்மா என்னை காப்பாத்து சொல்ற, நீங்க என்ன செய்வீங்க? அம்மா அப்பா கூட விட்டுட்டு ஓடிடுவீங்க. பாருங்க, ஒரு திசையில கத்துவீங்க ஆபத்து வரும்போது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தம் அப்பதான் வரும். சண்டை போடும் போது அவங்க வாய் எவ்வளவு பெருசுன்னு சண்டை போடும் போது நாம் பார்த்துக்கலாம். பெரிய வாய் பாருங்க அப்படி ஆகவே நாம் தேவனை துதிக்கிறதுக்கு சத்தத்தை உயர்த்தி என்ன செய்யணும்? நம்முடைய சத்தத்தை எக்கால சத்தத்தை போல் உயர்த்துங்கள் என்று வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில அவர் சொல்ற வார்த்தை என்ன? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு கிறிஸ்து இந்த வேளையில் அவர் பேசுகிறார். எல்லாரும் எழுந்து நிற்பமாக. எழுந்து நின்று அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி பார்ப்பமாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வேளை தேவன் இந்த கால வேளையில பேசினார். எல்லாரும் சேர்ந்து இந்த வாக்கியத்தை சொல்லுங்க. அவ்வளவு நேரம் நம்ம கேட்கறது முக்கியம் இல்லை, அதன்படி நாம் செய்கிறவர்களா இருக்கும். இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறக்கூடாது. கெட்டியா பிடித்து கொள்ளும் போதுதான் இந்த வார்த்தை தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஒரு மனுஷனோ நானோ ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்க, இந்த வசனத்தின் மூலமாக அடியனோடு அவர் பேசுகிறார். ஆகவே இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பிடித்து கொள்ளணும். எல்லாரும் சொல்லு, ஏகமாக சொல்லுங்க இந்த வசனத்தை. வருத்தப்பட்டு சொல்லுங்க. ஒரு 7 வாட்டி சொல்லுங்க தொடர்ந்து. மனசுல அப்பதான் பதியும்.
என்று தான் நாம் பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சொல்லுங்க தினேஷ், வாலிப பையங்க சொல்லுங்க வசனத்தை. அப்போ நம்ம இந்த வசனங்களை சொல்லணும். ரெண்டாவது சொல்லுங்க, ஏன்னா இந்த வசனத்தை அடுத்த வாரம் நான் கேட்பேன். வந்து நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, வந்து இப்படிலாம் கேட்பாருன்னு சொல்லி. நினையாத வேலைகளில் பாருங்க ஆண்டவர் உணர்த்துவார். ஆகவே இந்த வசனம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது இந்த வார்த்தை தான் உங்களை உயர்த்துங்க. உங்களையும் இணையும் இந்த வார்த்தை. அது சாதாரண வார்த்தையில் தேவனுடைய வார்த்தை. அவரை இயேசு கிறிஸ்துவே வந்து அவர் சொன்ன வார்த்தை. அதனால தான் உங்கள் இருதயத்தில் இந்த வார்த்தை இருக்கணும், வசனம். அதுதான் நம்மளை உயர்த்தும். சொல்லுங்க. வேற அத்தனை பேருடைய உள்ளத்திலையும் இந்த பரவாயில்ல, அந்த வசனம் வார்த்தை போயிருக்கு. நான் சந்தோஷப்படுறேன். ஆண்டவர் எவ்வளோ சந்தோஷப்படுறார். மற்றவங்க இந்த பாட்டியமெல்லாம் இந்த வசனத்தை வந்து நீங்கள் அறிஞ்சுக்கிறணும். வருத்தப்படுறவங்களாம் இயேசு அழைக்கிறார். ஏதாவது ஒரு வார்த்தை, ஒரு வரியாவது நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதாய் இருக்கிறது. ஆகவே கர்த்தர் தாமே நம்முடைய ஒவ்வொருடைய சுமைகளும் வந்து அவர் இந்த சுமை எனக்கு கொடு. வந்து நீங்கள் பிள்ளைகளை வந்து நீங்கள் பெற்ற பிள்ளைகளை அளவில்லாத சுமையை தலையில் வச்சு சுமக்க முடியுமா? தள்ளாண்டி உட்கார்ந்துரும். அது மாதிரி தான் நம்ம இறக்கப்படுறோம். ஐயோ நம்ம பிள்ளை கொடு, நான் சுமக்கிறேன். அது மாதிரி தான் நம்மளை படைத்த சிருஷ்டித்த தேவன். நம்மளால் சுமக்க முடியாத ஒரு பாரங்கள், எல்லா பாரத்தையும் என்கிட்ட வை, நான் சுமக்கிறேன் சொல்கிறார் ஆண்டவர். வந்து அதான் நினச்சி எவ்வளோ நம்ம சந்தோஷப்படணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் காணப்பட வேண்டும். கர்த்தர் ஒவ்வொருடைய சுமைகளை சுமக்கிற தேவனாய் இருக்கிறார். நீ ஒருபோதும் நீ வருத்தப்பட வேண்டாம். என்னிடம் உன் பாரங்களை இறக்கி வை, நான் உன்னை வந்து ஆதரிப்பேன், நல்ல இளைப்பாறுதலை நான் தருவேன் என்று இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு இருதயத்திலும் பேசினார். எத்தனை பேர் திரு வார்த்தைகளுக்கு நாம் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து வருத்தப்படுகிற ஒவ்வொரு மனிதனையும் நோக்கி அவர் அழைக்கிறார். அவர் இளைப்பாறுதலையும் ஆறுதலையும் சந்தோஷத்தையும் தந்து கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்வாரியின் அன்பின் வெள்ளமே கரை புரண்டு ஓடுதென்னிலே கல் நெஞ்சையும் நொறுக்கி உருவாக்கிடும் நல் நதியாய் பாயுதென்னிலே கல் நெஞ்சையும் நொறுக்கி உருவாக்கிடும் நல் நதியாய் பாயுதென்னிலே ஆகா இயேசுவின் மாறான்பிதே அதன் இன்பத்தை சொல்ல ஆகுமோ ஆகா இயேசுவின் மாறான்பிதே அதன் இன்பத்தை சொல்ல ஆகுமோ அது தூய ஜீவ தேவன்பை எந்தன் உள்ளத்தில் தங்கும் அன்பே அது தூய ஜீவ தேவன்பை எந்தன் உள்ளத்தில் தங்கும் அன்பே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் துக்கங்களை அவர் சந்தோஷமாய் மாற்றுகிறார். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும் கலங்காதே மகனே கலங்காதே மகளே கலங்காதே வல்லமை கலங்காதே மிகுந்த சக்தி வாய்ந்த தேவன். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் மேல் உன் பாரத்தை இறக்கி வை, அவர் உன்னை ஆதரிப்பார். ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிப்பீராக.
கைவிட மாட்டார் நம் இயேசு இயேசு கைவிட மாட்டார் நம் இயேசு கைவிட மாட்டார் நம் இயேசு கைவிட மாட்டார் சோத்ரம் சோத்ரம் சகல கத்துட பக்கத்துட மன கத்துடோ ஜி ஜலபல கத்துடோ சகட கத்துர பக்கத்துடா ஆமே சிக்கட கத்துடோ துர பக்கத்துடா துர பல கத்துடோ சகட கத்துர பக்கத்துடா ஹalleluya ஆண்டவரே சோத்ரம் ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து கர்த்தர் வழி நடத்த முடியாய் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்ரம் 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 வந்திருக்கிற பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவருடைய வார்த்தையின் மூலமாக அவருடைய கரத்தை நீட்டி கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே நாங்கள் மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் நடத்தி தந்தபடி கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு ஒவ்வொரு மேலும் காணப்படட்டும். கேட்ட வசனத்தின்படி கர்த்தாவே நாங்கள் ஜீவிக்க உதவி செய்யுங்க. வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவர் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புங்க. நீங்க ஒரு நாள் வருவீங்க அப்பா. அந்த நாளில் உண்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க. வருத்தத்தோடும் கவலையோடு வந்த ஒவ்வொருவருடைய வார்த்தைகள் உயிர்ப்பித்ததே கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்ல சமாதானத்தையும் ஆண்டவரை தந்து நீங்க வழி நடத்த நம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் தொடர்ந்து உம்முடைய தேவ எக்கால சத்தம் எப்ப கேட்டாலும் உம்முடைய எக்கால சத்தத்துக்கு கர்த்தா நாங்கள் ஆயத்தமாகி உண்மை சந்திக்க ஆயத்தப்படுத்துங்க. எல்லா துதி கனம் மகிமையும் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா துதி கனம் மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.